அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி, ஆடி மாதம் 27ஆம் தேதி 2024ஆம் வருடம் காலை 10 மணி வானிலை நிலவரம். அதாவது 3 நாளாக மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, மழையே பெய்யலை. இதுதான் எங்கே பார்த்தாலும் கொஸ்டினு. என்ன சார், இதுக்காக நாங்கள் அதை சரி பண்ணி வச்சுருந்தோம், இதை சரி பண்ணி வச்சுருந்தோம், மழை பெய்யும்னு சொல்லிட்டு அறுவடை கூட நாங்கள் தள்ளி வச்சுருந்தோம். நாங்கள் இது பண்ணோம். அறுவடையை நீங்கள் தள்ளி வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அறுவடை இன்றைக்கி நைட்டு மழை பெய்யலைன்னா நாளைக்கு நீங்கள் அறுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுழற்சி இதை கரெக்டாக இந்த பக்கம் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கீழடுக்கு சுழற்சியோட பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிச்சயமற்ற நகர்வு. அந்த நகர்வு நிச்சயமாக இந்த இடத்துக்கு தான் போகணும்னு சொல்கிறேன். 2 நாளாக திண்டிவனம், விழுப்புரம், பாண்டிச்சேரி இதே லேட்டிடியூட். அதாவது லேட்டிடியூடும் தெரியும், அந்த அச்சரேகையிலேயே அந்த காற்று குவிதல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே இருக்குங்கிறது நிச்சயம் இல்லை. இந்த சுழற்சி அப்படின்னா அதுக்கிட்டேயே தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆசிலேஷன் ஆடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி கொஞ்சம் மேற்க போச்சுன்னா அதனுடைய காற்று குவிதல் அச்சரேகை எங்கே வரும்? டெல்டா பகுதிக்கு வரும். அதே பாண்டிச்சேரி கடற்கரை ஓரம் இல்லாமல் எங்கே நடுப்பறையாக இருக்குது இல்லை. அதனால் கடற்கரை ஓரத்தில் நிச்சயமாக காற்று குவிதல் ஏற்படும். 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா, சுழற்சியில் நகர்வில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நிச்சயமாக நவர தான் போகுது, அது அரபிக்கடலுக்கு போக தான் போகுது. திரும்பவும் சொல்கிறேன், மன்னார் வளைகுடாவுக்கு ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா டெல்டாவை ஒரு பார்வை பார்க்காம போகாது. திருப்பி நான் சொல்கிறேன், இப்போ மழை பெய்யாமல் இருக்கிறது நல்லது, இப்போ இருக்கீங்க, ரைட்டு, ரொம்ப நல்லது. அதெல்லாம் நாங்கள் தப்பே சொல்லலை, ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். மாட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் அது. 2-4 நாளாக டெல்டாவில் மழை பெய்யலைங்கிறது டெல்டா விவசாயிகள், அறுவடை விவசாயிகளுடைய அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மழை பெஞ்சுதுன்னா, ஒரு 4 நாள் முன்னாடி பாண்டிச்சேரியில் மழை பெஞ்சு தாழ்வான பகுதிகளெலாம் வெள்ளம் நுழைஞ்சிடுச்சு. இதாவது விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் மழை. நினச்சி பாருங்கள், மழை காலத்தில் பெய்கிற மழையில் பாதி மழை ஒரு நைட்டு பெஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? வயவெளியெலாம் வரப்பு வழிஞ்சு போகும். ரைட்டு, மழை பெய்யுன்னு சொன்னீங்களே, பெய்யல. ரொம்ப பேருக்கு சம்பா பணிக்கு கேட்டுட்ருக்காங்க. எதிர்பாராத மழை. அதாவது நான் இன்றைக்கி பெய்யும் நாளைக்கு பெய்யலாம் சொல்லலை, இன்னும் 2-3 நாள் அதிகபட்சம். நிச்சயமாக ஆடி 32 நமக்கு ஒரு கடுமையான மழை இருக்குது. அது நிச்சயமாக ஒரு பாதிக்கும் மழையாகத்தான் இருக்கும். திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நம்ம வானிலை ஆராய்ச்சி, கெல்வின் வேவ்ஸ் வந்துருச்சு, ஈக்குவட்டல் ராஸ்பி வேவ்ஸ் வந்துருச்சு, எம்ஜிஓ வரப்போகுது, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த சுழற்சி அதாவது எப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு சுழற்சி இல்லை. அதிசயமான சுழற்சி கூட இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் முன்னாடி வந்திருக்கான். ஒரு புயலே கூட வந்திருக்கான். அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் புயலே கடற்கரை, அதாவது நிலப்பகுதியில் ஏற்பட்டு நிலப்பகுதியிலே கரை கடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கனால ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது இந்த சுழற்சி. தென்மேற்கு பருவமழை காலத்தில் சுழற்சி நடுப்புற மட்டும், அதாவது மத்திய மாவட்டங்களுக்கு மட்டும் மழை தந்துட்டு டெல்டா கரையோரங்களில் தரலங்கிறது ஒரு வருத்தமாக இருக்குது. அது பெய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு கூட நினைக்கிறேன். இப்போ ஏன்னா பெய்கிற கண்டிஷனை பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர்லாம் நம்ம ஊர் தாங்காதுங்க. அதனால் பெய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்க. பேஞ்சதுன்னா நிச்சயமாக பெய்யும், 2-3 நாளில் நிச்சயமாக பெய்யும். அதுக்குள்ளே அறுவடை செய்கிறவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. ரைட்டுங்களா? நான் ஏன்னா நேற்று ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் இதெல்லாம் எல்லாத்துக்கும் மொத்தமாக சொல்லுவாங்க. இல்லை, அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக நான் டெல்டாவில், முக்கியமாக டெல்டாவில் நம்ம பகுதிக்கு நான் சொல்கிறேன்னா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பகுதி விவசாயிகளுக்கு நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது நமக்கு இதில் ஒன்றும் பெரிய பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சொல்லணுங்கிறது என்னுடைய ஒரு சர்வீஸ். எங்கள் சார் கூட சொல்லுவார், அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே. சரி, நம்மளால் முடிஞ்சது வாழ்கிற காலத்தில் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு போகணுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இதை யாரையோ ஹைப்பு பண்ணணும், டெம்பர் ஏற்றணும், உங்களுக்கு ஒரு இதனால் எங்களுக்கு ஒரு 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. ரைட்டுங்களா? அதனால் நிச்சயமாக மழை பெய்யும். நகர்கள் முன்ன பின்ன இருக்கிறதுனால இருக்குது. இந்த அச்சரேகை நிச்சயமாக கொஞ்சம் கீழே இறங்கும். பாண்டிச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் பெரிய தூரம்லாம் கிடையாது. எங்கள் மணல்மேடு, மயிலாடுதுறையிலேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தான். அதாவது ஏர் வேவு, ஏர் டிஸ்டன்ஸு. அதனால் லேசாக ஒரு நூல் இது தள்ளுச்சின்னு வச்சிங்களேன், அந்த மழை பெஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் அந்த வர்ற மேகங்களை உள்ளே தடுக்குது. அதனுடைய வேகம் குறைஞ்சிச்சினாலே முடிஞ்சு போச்சு, கிழித்து எடுத்துடும் மழை. அதாவது வெளுத்து வாங்க போகும் கனமழை அப்படிங்கிறத தான் சொல்லலாம். அதனால் கிழக்கு காற்று தெற்கு காற்று கொஞ்சம் வேகம் இருக்குது, அது நிச்சயமாக குறையும். சுழற்சியும் கொஞ்சம் நகரும். அதனால் ஒரு கடுமையான மழை நமக்கு இருக்கலாம்.
வாய்ப்பு இருக்கிறது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.